ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே தாம்பரம் தான் போயிட்டுருக்கேன். இப்போ போகிற வழியில் ஒரு ரைடு கிடச்சி, அதாவது நாங்கள் வீட்டிலே ஸ்டார்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு இருக்கும்போது இது முடிச்சூர் ஏரியா தான், முடிச்சூருக்கு உள்ளாடி போகிற மாதிரி ஏரியா. இங்கே உள்ளாடி தான் எடுத்தேன். மெயின்லேயும் போகலாம், அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டான ரோடாக இருக்கும். ஆனால் நான் இங்கே உள்ளாடி வந்த காரணம் என்னென்னா, ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதனா ரைடு கிடைக்குமா அந்த மாதிரி வந்தேன். பார்த்தாச்சுன்னா இப்போது ரயில்வே ஸ்டேஷன் கிடைக்கல, பட் போகிற வழியில் தான் ஏதோ 2 கிலோமீட்டர் 2.4 கிலோமீட்டர்னு ஒரு ரைடு வந்துச்சு. சரி, நான் தான் எடுத்தேன் ஃபஸ்ட் ரைடை, எதுக்கு மிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. த்ரீ 30 உட்காருங்க. ரயில்வே ஸ்டேஷனா ப்ரோ? ரயில்வே ஸ்டேஷனா? ரயில்வே ஸ்டேஷன். ப்ரோ, நீங்கள் போடுற லொக்கேஷன் தப்பாக போட்டுருக்கீங்க. நீங்கள் தாம்பரம்னு மட்டும் போட்டுருக்கீங்க. அது இங்கே இதுக்கு முன்னாடியே ஜங்ஷன்லேயே முடியும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் அதையும் தாண்டி போகணும். இது கரெக்டாக இந்த ஜங்ஷனில் முடியுதா? வாங்க காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் தான் போகணுமா. அவங்க லொக்கேஷன் போட்டிருக்கிறது வெறும் தாம்பரம்னு போட்டிருக்காங்க. அது அப்படி போட்டால் வெறும் தாம்பரம்னு போட்டால் எங்கே லொக்கேஷன் வருவோம்னா, நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கும் கொஞ்சம் முன்னாடியே இந்த பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு லொக்கேஷன் இருக்கும், ஒரு ஜங்ஷன் மாதிரி. அந்த ஜங்ஷன் தான் காமிக்கும். அது அந்த லொக்கேஷன் தான் விழுந்துருக்கு. ஓகே, பார்த்தீங்களா? இந்த ஜங்ஷனில் தான் லொக்கேஷன் முடியுது, நீங்கள் போட்டது லொக்கேஷன். ஆமாம், பார்த்தீங்களா? இதான் நீங்கள் வெறும் தாம்பரம்னு போட்டாச்சுன்னா இங்கே தான் முடியும், இந்த லொக்கேஷனில். அதில் என்ட்ரி விடுங்க ப்ரோ. லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா? நீங்கள் புக் பண்ண அமௌண்ட் எவ்வளோ வந்துச்சு? ஓகேவா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். இங்கிட்டு போக முடியாது, அங்கிட்ட தான் போய் சுற்றிட்டு போகணும். இந்த ரைடுக்கு நமக்கு எவ்வளோ வந்திருக்குன்னா 77 வந்துச்சு. ஆனால் கஸ்டமர் 80 பே பண்ணிட்டாங்க. ஓகே, ரோட்டில் விட்டுருக்கல 5. இங்கிட்டு போகணும் தான் கஷ்டம். கைஸ், இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 5:10 ஆகுது. இப்போ நம்ம கிராப்டரில் திரும்ப ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எங்கேன்னா இங்கே பக்கத்தில் தான். இங்கே பிக்கப் பண்ணிட்டு திருவான்மூரில் ட்ராப் பண்ணோம். டோட்டலாக ஒரு 23 கிலோமீட்டர் இருந்துச்சு. கால் பண்ணி கேட்டேன், கன்ஃபார்ம் தான். ஸோ ஓகே, பிக்கப் பண்ண போகலாம். ஸோ இங்கே பஸ் ஸ்டாண்ட்லேயே ஸ்டார்டிங்லேயே நிற்கிறேன்னு சொன்னாங்க. இந்த ப்ரோ ஓகே கைஸ், கஸ்டமரை பார்த்துட்டோம். 3609 உட்காருங்க ப்ரோ. எதுவும் போட்டு வாங்க. ஆமாம் ப்ரோ. ஓகே, இனி மொத்தத்துக்கு ஆஃப்லைனில் போட்டுவான். போகலாமா? நானும் ஃபேமஸ் ஆயிடுவேன். கைஸ், இப்போ நீங்களும் என்ன மாதிரி இதை மாதிரி ஓட்டுறீங்கன்னா, அதாவது ரேப்பிடோ ஊபரில் ஓட்டுறீங்கன்னா, ஏதாச்சும் ஒன்று ரைடு எடுப்பீங்கள்ல, எடுத்த உடனே மற்ற ஆப்ஸ் எல்லாத்தையும் ஆஃப்லைனில் போட்டுருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி இப்போ ஏதாச்சும் ஒரு ரைடு பிக்கப் பண்ணுவீங்க, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி சரி ஓகே ஆர்டர் கிடைக்கல, ஏதாச்சும் நார்மலாக ஒரு ரைடு பிக்கப் பண்ணுறேன்னு வைங்களேன். அந்த ரைடு பிக்கப் பண்ண அப்புறம் அடுத்த ஆப்பில் தூக்கி நல்ல ஆர்டர் காமிக்கும், பெரிய கிலோமீட்டர் ஆட்டு. அப்போ நமக்கு மனசு எப்படி இருக்கும்? ஸோ அதான், இப்போ ஒரு எடுத்துட்டிங்கன்னா அடுத்ததுக்கு உடனே ஆஃப்லைனில் போட்டுருங்க, ஓகேவா? ஏன்னா நான் நிறைய வாட்டி அனுபவப்பட்டிருக்கேன். அது இந்த ரேப்பிடோவெல்லாம் என்னை வச்சு செஞ்சுருக்கான். ஸோ அதான். அப்புறம் ஊருக்கு போயிட்டு வரீங்களா? ஊருக்கு போயிட்டு வரீங்களா? இப்போ எந்த ஊர்? மதுரை. ஓ ஓகே ஓகே. நான் கன்னியாகுமரி தான். ஆமாம். எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி. ஓ ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. மதுரை ஆஃபீஸ் வேலையாக போயிட்டு வரேன். ஓகே ப்ரோ. பார்ட் டைமாக பண்ணுறீங்களா, ஃபுல் டைமாக பண்ணுறீங்களா? நேரமே பார்ட் டைமில் இருந்துச்சு, இப்போ ஃபுல் டைம் ஆக்கிட்டேன். ஆமாம் ப்ரோ. ஆமாம், இதெல்லாம் நமக்கு நம்மளோட விருப்பம் போல் பண்ணிக்கலாம் இதில் வேலை. ஆமாம், லீவு போட்டால் 1000 காரணம் கேட்பாங்க கம்மலில் ஒர்க் பண்ணா. நான் இங்கே முடிச்சூர் தெரியுமா? அந்த ஏரியா.
இங்கே ஒரு லொக்கேஷன். ஆ ஓகே. அங்கே முன்னாடியா? மைலேஜ் எவ்வளோ ப்ரோ கிடைக்கும் அந்த பைக்கு? சிட்டிக்குள்ளே 30-32. ஹைவே பிடிச்சதுன்னா எடுத்தோம்னா எனக்குலாம் நான் வந்து 43 வரைக்கும். பரவாயில்ல. மெயின்டைன் பண்ணி போனோம்னா 43. அது 350 சிசி தானே? ஆமாம். எவ்வளோ ப்ரோ காமிச்சு? ஒரு நிமிஷம் ஸ்கேன் பண்ணிக்கோங்க. போட்டனால சேஃபாக ஓட்டுங்க. அதான் ப்ரோ உங்ககிட்ட கேட்கும்போது தான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது எனக்கு. இதில் 346 காமிக்குது ப்ரோ. எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு ஓட்டணும்னு தோணும், போகணும்னு தோணும். நான் அந்த மாதிரி பையன் தான், ஜாலியாக சுற்றுற பையன் தான். ஏன்னா சில இன்சிடெண்ட்லாம் பார்க்கும்போது இல்லை, சேஃப்டி ரொம்ப முக்கியம். 10 நிமிஷம் த்ரில்லில் எல்லாத்தையும் இது பண்ணுறாங்க. ஆமாம், வாழ்க்கை மாறுறதுக்கு ஒரு செகண்ட் போதும், அவ்வளோதான். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகேண்ணா, பார்க்கலாம். ஓகேண்ணா. ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ப்ரோ வேறு லெவலு. என்ன பார்த்தீங்கன்னா, நான் அங்கே தாமிரத்துலேருந்து பிக்கப் பண்ணிட்டு இங்கே திருவான்மியூர் இப்போ வந்திருக்கேன். ஒரு நேரம் கூட, அதாவது கொஞ்சம் நேரம் கூட சும்மா இருக்கல, ஃபுல்லாகவே அவர்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். ஏன் பார்த்தீங்கன்னா, அவங்களும் ஒரு ரைடரு, அதாவது அவங்க விளாக் எதுவுமே பண்ணலை, நார்மலாக பைக்கில் ட்ராவல் பண்ணுவாங்கல்ல, அவங்க தான். அவங்கக்கிட்ட பேசினதில் இப்போது அவ்வளோ விஷயத்தை கற்றுக்கிட்டேன் இப்போது. ஏன்னா நம்ம தனியாட்டு போய் கற்றுக்கிறதையும் முன்னாடி ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்கக்கிட்ட நம்ம நிறைய தகவல் பெறுறது வாங்குறோன்னு வைங்களேன், அது அவ்வளோ வேல்யூ இருக்கும். அவங்க எங்கேன்னா லடாக்கெல்லாம் போயிருக்காங்களாம். அப்போது போகிற வழியெல்லாம் எப்படி இருக்கும், அங்கே போயிட்டா நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும், அது இது நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டோம்ப்பா. வேறு லெவலு பா. ஏன்னா அதில் ஆச்சு கிட்டத்தட்ட இந்த ட்ராவல் எவ்வளோ இருக்கும், 23 கிலோமீட்டர், எப்படியும் ஒரு 3/4 hour கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாக பேசிட்டு தான் அப்படியே வந்துட்டு இருந்தேன். வேறு லெவல் பா. நம்ம என்ன மாதிரி என்றைக்கு லாங் ட்ரிப்பெல்லாம் போக போகிறோன்னு தெரில. ஆசை தான் ஒவ்வொரு ட்ரிப்பு போகணுன்னு, ஆனால் ஃபுல்லாகவே வேலைன்னு போயிட்டுருக்கு. நமக்கும் காலம் வரும் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எங்கேன்னா இங்கேருந்து 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு மணப்பாக்கணும்னு நினைக்கிறேன் ட்ராப்பு. பரவாயில்ல, ஒரு 14 கிலோமீட்டர் வந்துச்சு, எடுத்துட்டேன். ஏன்னா இது சர்ஜி முடியாதுக்கு முன்னாடியே வந்துச்சு. எப்படியும் அமௌண்ட் ஒரு 200 கிட்ட கிடைக்க வாய்ப்பு இருக்குது, அதனாலே தான் எடுத்தேன். ஏன்னா சர்ஜி முடியறதுக்கு நீ எவ்வளோ நேரம் இருக்குன்னா 3 நிமிஷம் தான் இருக்குது. கரெக்டாக அந்த டைம்லேயே போட்டால் ஒரு ஆர்டரு எடுத்துகிட்டேன். நல்ல வேலை. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இந்த ஆர்டர் முடிச்ச அப்புறம் நம்ம பொறுமையாகவே பார்த்து எடுக்கலாம், என்ன ரைடு எடுக்கணும் வேணான்ட்டு. கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு ரைடு முடிச்சோம்ல, அந்த அவர் ப்ரோட்ட பேசிட்டு இருந்தால நாங்கள் ஸ்டார்டிங்கில் இது கேட்டேன், அவர் ரைடெலாம் போவாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட ஸ்டார்டிங்கில் கேட்டேன், ப்ரோ என்ன பைக் ப்ரோ வச்சிருக்கீங்க? அப்போ அவங்க டக்குனு சொன்னாங்க ஹோண்டா ஹைனஸ் ப்ரோ ஒன்று. நானும் ஹோண்டா இருந்ததில்ல, நம்ம ஊரில் எல்லாம் என்ன பைக் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க, இந்த நார்மல் ஹோண்டா ஷைனு அந்த மாதிரி சின்ன லோவர் சிசி பைக்கெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல. எனக்கு அதுதான் டக்குன்னு மைண்டில் வந்துச்சு. ஓ அப்படியா. நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ அதெல்லாம் தாங்குமா அந்த மாதிரி. அப்போ அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா டக்குனு என் தோலை பிடிச்சிட்டாரு. அதாவது இப்போது ஃப்ரெண்டில் இருக்காருன்னு, ப்ரோ என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு. நான் அப்போ தான் என்னடா இவர் இப்படி ஆகிறாரு. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்க்கும்போது அந்த ஹோண்டா கைனஸுங்கிறது கிட்டத்தட்ட அந்த புல்லட்டு, அதாவது கிளாசிக் 350 இருக்குல்ல, அது கம்பேர் பண்ணுற மாதிரி ஒரு பைக் இறக்குனாங்க. அந்த பைக் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்து ஓ அந்த பைக்கான்னு. அவர் அப்படியே ஒரு ரியாக்ஷன் பண்ணாரு பாருங்களேன், அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதான் தாங்கம்னு கேட்டு அப்படியே தோலை பிடிச்சிட்டாரு, என்ன ப்ரோ சொல்கிறீங்கன்னு. உட்காருங்க. போலாமா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது இங்கேருந்து கரெக்டாக ஒரு 14 கிலோமீட்டர் காமிக்குது. 14 கிலோமீட்ரு 24 நிமிஷத்தில் ரீசார்ஜ் போட்டிருக்கு. மணப்பாக்கம் தான். ஓகே, அங்கே போனாலும் ஆர்டர் கிடைக்கும். ஏன்னா அந்த ஏரியாவில் ஐடி கம்பெனிலாம் இருக்குது, நைட் ஷிஃப்ட் முடியறவங்க புக் பண்ணுவாங்க. ஓகே பார்த்துக்கலாம். என்ன நேம் வருது? சிவா. 209.
ஆயிடுச்சு. ஓகே வந்துச்சு. ஓகே கேஸ், இந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு நமக்கு 209 வந்துச்சு. ஓகே, அவங்க பே பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாடா நான் இது வரணும்னு நினச்சேன், வந்துட்டேன். பெர்ஃபார்மன்ஸு ஏன்னா 2 நாளாட்டே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுங்க பெர்ஃபார்மன்ஸு. ஓகே, ஃபைனலாக 16 ரீச் பண்ணிட்டோம். பெஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸு. ரைட்டு, 196 ரூபா கமிஷன் போக. இதே தான் நம்ம சொன்னில்ல 3 நிமிஷம் அது லேட்டாகி வந்துருந்துன்னா இந்த ஆட்டுக்கு எனக்கு ஒரு 160 ரூபா கிடைக்கும். இப்போ சொல்ல போனால் எக்ஸ்ட்ரா ஒரு 40 ரூபா கிடச்சிருக்குல்ல, அதுதான் அந்த நைட் ஃபேரோட வேல்யூ. கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே கோபாலபுரம்னு ஒரு பிளேஸில் இருக்கேன். அதாவது மயிலாப்பூர்லாம் தாண்டி வரோம், அந்த பிளேஸில் இருக்கேன். அங்கேருந்து இங்கே ஒரு 14 கிலோமீட்டர் ஒரு ஆர்டர் போட்டான். ஸோ அதான் இப்போ இங்கே ஒன்று ட்ராப் பண்ண உடனே அடுத்த ஒரு ஆர்டர் போட்டான். இது எங்கன்னா இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணிட்டு சென்ட்ரலில் ட்ராப் பண்ணோம். சரி, ஓகே, சென்ட்ரல்னால எடுத்தேன். மொத்தமே ஒரு 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்ல, நம்ம அங்கே போயாச்சுன்னா அடுத்து ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதனால் எடுத்துட்டேன். இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். 9062 62 உட்காருங்க. போகலாமா? ஓகே கைஸ், நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இங்கேருந்து 8 கிலோமீட்டர் காமிக்குது. 8 கிலோமீட்டர் 15 நிமிஷத்தில் ரீச் ஆன் போட்டுருக்கு. ஆனால் எனக்கு வந்து 7.something ஏதோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எங்கே காலேஜாக படிக்கிறீங்க? இது எந்த காலேஜ் யூனிஃபார்ம்? திருவள்ளூரா? ஓ, நீ அங்கே ட்ரெயினில் அப்படியே போயிடுவீங்களா? ஓகே ஓகே. எம்எல்னா என்ன? ஆனால் இந்த யூனிஃபார்ம் பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? இந்த லாயர்லாம் இருப்பாங்களே, அப்படியா? ஓகே ஓகே. ஓ, எங்கள் லாயரே நல்ல ஒர்க்கு தானே, அப்புறம் அடுத்து படிக்கிறீங்க? லாயருங்கிறது நல்ல ஒர்க்கு தானே, அதை ஓகே. செட் ஆகலையா? ஓகே ஓகே ஓகே. ஜிபேவா? ஓகே, தேங்க்ஸ். ஓகே கைஸ், இந்த ரைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரைடு நமக்கு 90 வந்துச்சு. கரெக்டாக ரவுண்டாக 90 வந்துருக்கு. கிலோமீட்டரும் அந்த மாதிரி 8 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஓகே கைஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிட்ட தான் இருக்கேன். அந்த ஆர்டர் இங்கே முடிச்ச அப்புறம் ஆர்டரில் வந்து தான் இருக்குது. இருந்தாலும் சொல்கிற மாதிரி எந்த ஆர்டரும் இல்லை. இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. இது எதனா போர்ட்டரில் தான் வந்துச்சு. இங்கே சிந்தாரிப்பேட்டிலேருந்து பிக்கப் பண்ணிட்டு ஆவடி கிட்டே போகணும். ட்ராப் லொக்கேஷன். அமௌண்ட் எவ்வளோன்னா ஒரு கிட்டத்தட்ட 300 ரூபா. ஆனால் 300 ரூபா கிடையாது, 290 சம்திங்கா, 291 ரூபா வந்திருக்கு. ஏப்ரலில் ஆர்டர் வந்துட்டு தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 20-25 கிலோமீட்டர் ஆர்டர்லாம் போடணும்னு பார்த்தா வச்சு செய்யலாம் சில்லற ஆர்டர் போட்டு. ஓகே, நம்ம கிட்டத்தட்ட லொக்கேஷன் வந்துட்டோம். ஆனால் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மீன் மார்க்கெட் இருக்குது. ஏதாவது மீனோட ஏதாச்சும் தந்து விடணுமா? சச்சோ, சரி ஓகே, லொக்கேஷன்லேயே வந்துட்டோம். மீன் லோட்டில் நினைக்கிறேன் இங்கே தான் பிக்கப் போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இங்கேயும் மீன் தான். ஓகே கேஸ், நம்ம கஸ்டமரை பார்த்துட்டோம். அவங்க போட்டு இந்த லொக்கேஷன் போட்டுருவாங்க. ஆனால் அந்த சந்து உள்ளாடி வைக்கலாம் லொக்கேஷன். கேஸ், நம்ம லொக்கேஷனில் வந்துட்டோம். அவங்க போட்டு இந்த ஒரு லொக்கேஷன் இப்போ இருக்கிறது ஒரு லொக்கேஷனு அவங்களோட வந்துட்டோம். ஆனால் மீன் லோட்டுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மீன் வேறு அலோடு இல்லையாப்பா. சரி வாங்க பார்த்துக்கலாம். பேக் எதுவும் இல்லைண்ணா. கயிறு தானே கேட்குறீங்க? கயிறு இருக்குது. என்ன பொருள் கொண்டு போகணும்? இந்த பாக்ஸா? பேமெண்ட் நீங்கள் பண்ணீங்களா இல்லை அவங்க பண்ணுவாங்களா? புக் பண்ணார்ல, அவர் பண்ணுவார். எதனா கேட்டு வாங்கி அவர்கிட்ட. தண்ணி எல்லாம் ஊற்றாது, கவர் போட்டுது.
கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பொருள் பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம்ல அந்த பெரிய பாக்ஸ் தான் அது. கொண்டு போகிறதுக்கு அளவுல தான், ஆனால் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்து கேட்டேன், அவங்கள தலான்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஆனால் ரொம்ப முன்னாடி தள்ளி இருக்க மாதிரி இருக்குது. மீன் ஐட்டம், இறைச்சி ஐட்டம் எல்லாமே இதெல்லாம் கொண்டு போகிறதுக்கு அளவுடே இல்லை. இவங்க புக் பண்ணும்போது அதில் காமிக்கானதே தெரில. இவங்க அசால்ட்டாக சொல்கிறாங்க, நான் எல்லாம் அசால்ட்டாக புக் பண்ணி விடுவேனே அப்படி இப்படின்னு. ஆனால் இது நமக்குன்னு தனியாக ஒரு நோட்டீஸ்னே வந்திருக்கும், இந்த பொருள்லாம் அதில் அலவுட், இது போட்டில் எடுத்துகிட்டு போக அலவுட் இல்லைன்னு. நான் அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன், அது இருந்து நான் அதில் போட்டு விட்றேன் இந்த ஐட்டம்லாம் நமக்கு இதில் அலவுட் இல்லைன்ட்டு. ஆனால் நாம் இதை கஸ்டமர்கிட்ட சொல்லியாச்சுன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறதுக்காக தான் இவங்க இப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிறாங்க போல இருக்குது, தெரில. ஆனால் இவங்க புக் பண்ணும்போது அதை அவங்களுக்கு அது காமிக்குமானே தெரில, இந்த பொருள் அலவுட் இல்லைன்னு. ஓகே கைஸ், நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். இதோ இந்த அஞ்சப்பர்னு தான் போட்டிருந்துச்சு லொக்கேஷன். ஓ ஹோட்டலா கல்யாண மண்டபமா? அங்கே மஹால்னு போட்டிருக்கு. ஓகே கைஸ், நம்ம பொருள் கொடுத்துட்டோம். அப்பா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு முன்னாடி, ஏன்னா இவ்வளோ தூரம் பாக்ஸே வந்துச்சு. நான் இவ்வளோ தூரத்தில் உட்காந்துருந்து கொண்டு வந்தேன். ஓகே பரவாயில்ல, கேட்ட மாதிரி அமௌண்ட் பே பண்ணிட்டாங்க. இந்த ரைடுக்கு நமக்கு டோட்டல் எவ்வளோ வந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணலையா? இந்த ரைடு நமக்கு 291 ரூபா வந்துச்சு. நான் எவ்வளோ ரூபா கேட்டேன் தெரியுமா? 400 ரூபா பே பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் நார்மலாகிட்டு இப்படி எதனா ஒரு கொஞ்சம் வித்தியாசமான பொருள் இருந்துச்சுன்னா ஒரு 50 ரூபா சேர்த்து கேட்பேன். இது ஏன் எவ்வளோ அமௌண்ட் கேட்டேன்னா, இப்போ மொத்தம் 3 காரணம் இருக்குது. ஓகேண்ணா, எவ்வளோ எதுன்னா ஃபஸ்ட்டு மீன் அது அலவுட் இல்லை. அப்புறம் பார்த்தாச்சுன்னா பாக்ஸ் வர பெருசாகிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னொன்று இது அவுட்ரு ஏரியா, இனி இங்கேருந்து ஆர்டர் கிடைக்குமான்னு தெரில. அதான் இவ்வளோ அமௌண்ட் கேட்டேன். 400 ரூபா கேட்டேன், அவங்க ஒரு 380 பண்ணாங்க. ஓகே பரவாயில்ல. கைஸ் இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா இங்கே ஆவடியில் தான் இருக்கேன். அந்த ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணோம் இல்லை, டெலிவரி பண்ண அப்புறம் இங்கே தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு திரும்ப ஆன் பண்ணேன். இப்போ உடனே ஒரு ஆர்டர் போட்டேன். இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா 36 கிலோமீட்ரு. ஆனால் என்ன மேட்டர் பார்த்தீங்கன்னா பைக் பூஸ்ட்டில் வந்துச்சு. அப்படின்னா அமௌண்ட் கம்மியாக தான் இருக்கும். கரெக்டாக 36 கிலோமீட்டர் இருந்துச்சு. ஓகே, கிலோமீட்டர் 10 ரூபா வச்சு 360 ரூபா கிடச்சாலும் கிடைக்கும். சரி பரவாயில்ல, எடுத்துட்டேன். ஏன்னா நம்ம இந்த அவுட்டர்லேருந்து சப்போஸ் அதை கட் பண்ணி விட்டாச்சுன்னா அடுத்து போகிறது கஷ்டம், ஏரியாவுக்குள்ளே போகிற மாதிரி. சரி அதனால தான் எடுத்தேன். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட லொக்கேஷனில் ரீச் ஆகிட்டோம். அவங்க பேர் என்ன தெரியுமா? ஓடிபி ப்ரோ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணி கிளம்பிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 36 கிலோமீட்டர் காமிக்குது. 36 கிலோமீட்ரு 1 hour 5 minutes. பரவாயில்லப்பா, கிலோமீட்டர் அதிகமாக இருந்தாலும் டைம் கம்மியாக இருக்குல்ல, நமக்கு அது போதும். ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், இந்த நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ரெடிக்கு நமக்கு 390 வந்துச்சு. கஸ்டமர் 400 பே பண்ணிட்டாங்க. ஓகே, ஆனால் அவங்களுக்கு ரிட்டன் நீங்கள் இங்கேருந்து ஆவடி போகணும் போல இருக்குது. ஆனால் டைம் ஆகணும் சொன்னாங்க. அமௌண்ட் எவ்வளோ ஆகணும் கேட்டாங்க. நான் தானே சேம் இதே தான். அப்போ யோசிச்சாங்க போல இருக்குது. சரி ஓகே பார்க்குறேன் அந்த மாதிரி சொன்னாங்க. இதுவே நமக்கு கம்மி தான். இது நார்மலாகிட்ட பைக் டாக்ஸி ஆர்டரில் வந்துச்சுன்னா எவ்வளோ வரும்னா எப்படியும் ஒரு 450 500 அந்த ரேஞ்சுக்குள்ளாடி இருக்கும். சரி ஓகே பார்த்துக்கலாம். இனி மற்றதை ஆன் பண்ணி விட்டுருவோம். இந்த ரைடுக்கு கமிஷன் எவ்வளோ போட்டிருக்கான்? 359 ரூபா. ஓகே கரெக்டாக ஷோராக அந்த 10 ரூபா அந்த மாதிரி வச்சு வருது. பரவாயில்ல, ஓகே தான். கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:15 ஆகுது. இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் தான். அவங்களை இங்கே ட்ராப் பண்ணிட்டு இங்கே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏரியாவில். இப்போது ஒரு ஆர்டர் வந்துருக்கு, போட்டர் தான். இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு புரசேவாக்கம் ட்ராப்பு. கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி கேட்டேன். அப்போ கேட்டாங்க தம்பி ரோப் இருக்கான்னு. பெரிய பார்சல்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், லொக்கேஷன் வந்துட்டோம். இங்கே தான் போட்டுருக்கேன் எங்கள் லொக்கேஷன். கால் பண்ணி கேட்டாலே இந்த பில்டிங் தான் சொன்னாங்க, ராமச்சந்திரா அப்பார்ட்மெண்ட்ஸ். ஓகே ஐயோ கால் கொடுத்து பிடிச்சது நுண்டி மாதிரி இருந்தாக்கி. சரி
பே பண்ணுறது நீங்கள் பே பண்ணீங்களா இல்லை அவங்க பே பண்ணுவாங்களா? 224 இருங்க ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்பர் சொல்லுங்கள் சார். சிவா தம்பி அதான் 274 ஒரு 300 பண்ணுறீங்களா? பாக்ஸ் பெருசாக இருக்குல்ல சார் 294 போடுறேன். சரி 200 போடுறேன். ஓகே. நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் அவர்கிட்ட கீழே வந்துட்டு மேலே கொடுத்துருங்க சொல்கிறேன். ஃபோன் பண்ணுங்க எதாவது இருந்தாலும். சரி ஓகே. வந்துருச்சு இல்லையா சிவா அப்படின்ட்டு. ஓகே கைஸ், பொருளாக வாங்கிட்டோம். பாக்ஸ் தான் பெருசாக எடுத்துக்கான அவ்வளோ வீட்டில் இல்லை, ஆனால் பாக்ஸு பெருசாக இருக்கு. வா பாக்ஸை கொண்டு போகிறது பிரச்சனை இல்லை. போகிற வழியில் மழை பெய்யாமல் இருந்தால் போதும். இந்த அட்டையை கொடுத்துருக்காங்க மேலே வச்சு மூன்றதுக்கு. ஓகே இருக்கட்டும். காலில் இந்த வாரத்தில் கொஞ்சம் பெரிய பாக்ஸ் இருக்குல்ல, காலில் அங்கே செஞ்சாரிப்பேட்டில் வந்து பிக்கப் பண்ணிட்டு போனால் அதுவும் பெரிய பாக்ஸு, இதுவும் பெரிய பாக்ஸு. பேக்கில் சாஞ்சிருக்க முடியல. ஓகே. இங்கே கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் அமௌண்ட்டு 274. கிலோமீட்ரு எவ்வளவு? 21 கிலோமீட்ரு. ஓகே சாவி இங்கே. கைஸ் இது பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பெருசாக இருக்குல்ல, இதை பார்த்துட்டு நான் கஸ்டமர்கிட்ட கேட்டேன், ஆனால் அவங்களோட 300 பண்ணுறீங்களான்னு. அப்போ அவங்க வந்து நாங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு சரி ஓகே ஒரு 294 பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 20 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறேன்னு அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு சரி நான் ரவுண்டாக 300 பே பண்ணிடுறேன், அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரை மட்டும் கொண்டு விடுங்க அந்த மாதிரி அப்படி சொன்னாங்க. எனக்கு போகிறது பிரச்சனை இல்லை, ஆனால் கால் செம்மையாட்டு வலிக்குதுப்பா. நீ ஹாஸ்பிட்டல் தான் போய் பார்க்கணும் போல இருக்குது. ஏன்னா இப்போ அந்த பார்சல் வாங்கவும் நடந்து போனேன், அதுலேயே என்னால் ஸ்டடியாக காலை ஊன முடியல, ஏதோ நொண்டி நடப்பாங்கல்ல அந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், டெலிவரி லொக்கேஷன் வந்துட்டோம். இதில் தான் ஏதோ ஒரு பில்டிங். ஓகே கைஸ், நல்ல வேலை, கஸ்டமர் நல்ல வேலை இருக்க போல இருக்குது. ஏன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணேன், அங்கேருந்து வந்து விட்டாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கொண்டு கொடுக்கணும்னு. இங்கேருந்து கால் பண்ணேன், வெயிட் பண்ணி கீழே வரேன்னு சொல்கிறாரு. ஓகே வரட்டும். 1 hour later. கைஸ் நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம சோகர்பேட்டில் தான் இருக்கேன். நம்ம லாஸ்ட் ஸ்டார்ட் இங்கே புரசேவகம் போனோம்ல, புரசேவகத்தில் அது டெலிவரி பண்ணிட்டு அப்புறம் ஸ்ட்ரைட்டாக இங்கே தான் வந்தேன். இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் போட்டான், ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு ரைட்டாக போட்டான். அது ஒரு 100 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. சரி நான் அது இங்கே ஒன்று டெலிவரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நமக்கு ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா 1:30 ஆகுது. இப்போ அடுத்த ஆர்டர் போட்டான். இது எங்கே இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு மீனம்பாக்கம் போனோம். ஒரு 303 ரூபாயா ஏதோ வந்துச்சு அமௌண்ட்டு. நான் எதனா கொஞ்சம் பெரிய ஆர்டர் போடுவோன்னு பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே இல்லை. சரி ஓகே பரவாயில்ல, நீ எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது, நான் அதை எடுத்துட்டேன். ப்ரோ லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல்ஸுக்கு டிபி. லக்ஷ்மி என்ன போட்டு ஏதோ பண்ணீங்களா? லக்ஷ்மி எலக்ட்ரிக்கல்ஸ் டிபி 5 நம்பர் கேட்டிருக்காங்க. நம்ம லைனில் இருக்க பேசுகிறீங்களா? ஜி அவர் ஆட்டோ கிளம்பிச்சு ஜி, அவர் பாட்டியை பேசிட்டாரு. ஹலோ யூடியூப் என்ன ப்ரோ நேம்? சார் புரியல. நேம் என்ன யூடியூப்? த ரைடர் 75. த ரேட் 75. ஆ பாட்டிக்கு போயிடுச்சு மெட்டல். ஹாய் சொல்றேன். ஆமா ஆமா போட்டோ ஆட்டோ போட்டு அனுப்பிட்டா பாட்டி. ஆமாம் ப்ரோ. ஆமா 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்கலாம் நீங்க எங்க போறீங்க? சும்மா வீடியோ எடுத்து போடும் அவ்வளோதான். ஒரு பில்லுக்கு பேமெண்ட் பண்ணிட்டாரு. இது எப்போ ஒரு ரெக்கார்ட் ஆகும்? சரி எனக்கு இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. எப்போ வரும் இது? புரியல. இது எப்போ வரும்? ஒரு 2 நாளில் வரும் அந்த மாதிரி. ஆமாம் எல்லாம் எடிட் பண்ணிட்டு சார் இப்போ எந்தத்துக்கு வரணும் சொன்னேன் பைக்கில் TR70. ஆமாம் அதான் ப்ரோ. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் அவங்க ஆல்ரெடி புக் பண்ணி விட்ருக்காங்களாம், பட்டு தெரியாமல் திரும்பவும் பண்ணியிருக்காங்க. நீ கேன்சல் பண்ண, நான் ஸ்டாப் ட்ரிப் வேறு கொடுத்துட்டேன் அவங்களே கால் பண்ணி கேட்டுட்டு. நீ கேன்சல் பண்ணணுன்னா கஸ்டமரில் கால் பண்ணி அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது.
கடுப்பேற்றுறாங்க மயிலாட். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போது மறுபடியும் ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு, இதுவும் 300 சில்லற அந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, நீ எடுத்துட்டேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு 200 மீட்டரில் தான் பிக்கப் போட்டிருந்தான். இங்கேருந்து பிக்கப் பண்ணிட்டு சென்னீர் குப்பம் பூந்தமல்லி கிட்ட வர ஏரியா அங்கே டெலிவரி பண்ணோம். அமௌண்ட் எவ்வளோன்னா 326 ரூபா வருது. ஓகே, இந்த ஆர்டர் முடிச்சுட்டு மேக்ஸிமம் வீட்டுக்கு தான் போகும் போல இருக்குது, தெரில பார்ப்போம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கொஞ்சம் ஆர்டரில் இருக்கோம். எப்படின்னா இப்போ இந்த போர்ட்டல் லான்ச்சில் இந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டேன், இந்த கேபிள் தான். ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கேபிள் இருக்குது, அது இல்லாமல் வேறு ஒரு குரூப்பில் நான் குரூப்னு சொல்லுவேன், அந்த குரூப்பில் ஒரு ஆர்டர் எடுத்தேன். அது பார்த்தீங்கன்னா பாரிஸில் 2 இடத்துல பிக்கப் பண்ணிட்டு மவுண்ட் ரோட்டில் ஒரு பிக்கப் பண்ணிட்டு அதுவும் பூந்தமல்லி போகணுமா. ஸோ ஓகே, பிரச்சனை இல்லை. ஆனால் 3 பிக்கப் இருக்குது. பார்சல்லாம் எப்படி இருக்குன்னு தெரில, போய் பார்ப்போம். கைஸ் என்ன பண்ண போகிறோன்னு தெரில, அவசரப்பட்டு எடுத்துகிட்டோம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு அந்த போர்ட்டலில் வந்து ஆர்டருக்குள்ளே பார்சல் அது கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. இப்போ என்ன இந்த குரூப் ஆர்டர் இருக்குல்ல, அதில் ஃபஸ்ட் லொக்கேஷனில் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் பிக்கப் பண்ணணும், அடுத்து பாரிஸில் இன்னொரு இடத்துல பிக்கப் பண்ணணும், அதுக்கப்புறம் மவுண்ட் ரோடு, அதுக்கப்புறம் ட்ராபு பூந்தமல்லி. சரி ஓகே, பார்த்துக்கலாம். A few minutes later. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாரிஸ்லேருந்து மொத்தம் 2 இடத்துல பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டேன். இனி மவுண்ட் ரோட்லேருந்து கூட ஒரு பிக்கப் பண்ணிட்டு நான் போகணும் அங்கே. ஆனால் இப்போ அந்த போர்ட்டர் கஸ்டமர் நமக்கு கால் பண்ணாங்க, என்னாச்சு தம்பி வர லேட் ஆக மாட்டேன். அதனால் நான் வண்டி இங்கே பிக்கப் பண்ணிட்டு கிளம்பும்போது பஞ்சர் ஆகிடுச்சு, நான் இதை வந்துடுறேன்னு சொன்னேன். அப்படியே என்ன பண்ண போகிறேன்னு தெரில. பரவாயில்ல, நான் தானே எத்தனை அவங்க கேட்டாங்க எவ்வளோ நேரத்தில் வருவீங்க, நான் தானே ஒரு 1-1.5 ஹவரில் வந்துடுறேன். ஸோ அது வரைக்கும் டைம் இருக்குது. அதாங்க இதில் கொஞ்சம் கடுப்பு. ஆனால் இது எப்படின்னா இந்த போர்ட்டர் ஆர்டர் எடுத்தேன் இல்லை, ஆப்பில் வந்து இந்த ஆர்டர் எடுத்த அப்புறம் தான் இந்த குரூப்பில் இந்த ஆர்டர் போட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர் போட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக இந்த போர்ட்டர் ஆர்டர் எடுத்துக்க மாட்டேன். ஏன் பார்த்தீங்கன்னா இதே 3 பிக்கப் இருக்குது, அப்படி நான் கண்டிப்பாக தான் போர்ட்டர் ஆர்டர் எடுத்துக்க மாட்டேன். இது அதை எடுத்த பிறகு தான் இதை போட்டாங்க. சரி, அதனால தான் அதையும் எடுத்துட்டேன். இந்த ஆர்டருக்கு அமௌண்ட் சொல்லலை இல்லை, அவங்க சொன்னாங்க ஒரு 600ரூபாலேருந்து 700 கிடைக்கும். 700 கேட்டு பாருங்க, சப்போஸ் 600, 650 அந்த மாதிரி கிடைக்கும் ஒன்று. ஓகே, நமக்கு எவ்வளோ கிடைச்சாலும் நமக்கு லாபம் தான். இனி அங்கே எவ்வளோ நேரம் ஆக போகணுன்னு தெரிலங்க. இங்கே ரொம்ப நேரம் ஆகிட்டாங்க. இந்த ஃபஸ்ட்டு பிக்கப்பில் கூட பிரச்சனை இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். இங்கே கிட்டத்தட்ட 20 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது எங்கன்னா இங்கே பொருள் இல்லை, அவங்க அப்புறம் வேறு ஒரு கடையில் சொல்லி அடுத்து அங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து தந்தாங்க. பார்த்துக்கலாம். ஆயிடுச்சு. இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நான் பெட்ரோல் அதில் காலியாக இருக்குது, நான் ரிசல்ட்டில் ஓடிட்டுருக்கு. எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரில. முடிஞ்சதுன்னா டைம் இருந்துச்சுன்னா பெட்ரோலும் போடணும், இல்லைன்னா அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சிடும் இன்றைக்கி. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மவுண்ட் ரோட்டில் ஒன்று பிக்கப் பண்ணிட்டோம். ஃபுல்லாகவே இப்போ நம்மள்ட்ட இங்கே முன்னாடி 2 பார்சல், பின்னாடி 2 பார்சல், அவ்வளோத்தையும் கட்டி வச்சுருக்கேன். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இதுதான் டெலிவரி பண்ண போகிறேன். அதாவது இந்த 3 பார்சல் இருக்குல்ல, ஏன்னா இந்த பார்சலோட நம்ம ஃபஸ்ட்டு அந்த போட்டு ஆர்டர் கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வச்சு கிளிப்பாங்க, அங்கே ரிப்போர்ட் பண்ணி விடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இதுக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்ன ரீசனே ஓகே தான். இப்போ பஞ்சர் ஆயிடுச்சு, 1-1.5 ஹவரில் ரீச் ஆயிடுவோம் உங்கள் லொக்கேஷன் சொன்னேன். இது இப்போ டைம் பார்க்கும்போது கரெக்டாக ஒரு 3:53 இந்த ஃபஸ்ட் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகணும் போட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், பரவாயில்ல டைம் இருக்குல்ல, அதுலேருந்து பக்கம் தான் சென்னீர் குப்பம், நம்ம இதை ஃபஸ்ட்டு கொண்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே கொண்டு கொடுக்கலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன்லாம் வந்துட்டோம். சரிண்ணா, இதுவா? ஓகே கைஸ், இங்கே தான் டெலிவரி பண்ணோம். உள்ளாரவா? யாருமா எடுண்ணா மைனே? அச்சோ, ஓகேண்ணா. ஓகே கைஸ், இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி எங்கே போகிறோன்னா இந்த ஆர்டரை கொண்டு டெலிவரி பண்ணணும். அதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் இருக்குன்னா இருக்குது, 1/2 hour மேலே இருக்குது. இந்த நம்ம அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், நல்லா டக்குனு கொண்டு கொடுத்துடலாம். ஓகே கைஸ், நம்ம இந்த போர்ட்ரு ஆர்டர் லொக்கேஷனில் வந்துட்டோம். KKR இன்ஜினியரிங் ப்ரைவேட் லிமிடெட், இங்கே தான் போடுறேன் எங்கள் லொக்கேஷனு. இங்கே ஒதுங்க கால் பண்ணுவோம். 2 hours later. டைம் ஃபில்ண்ணா. ஓகே. நான் 300 கேஷ் இருக்குது, 42 ரூபா ஜிபே பண்ணுறேன். அனுப்பிட்டுறேன். ஓகே கைஸ், பெட்ரோல் போட்டாச்சு.
அப்படின்னா 342 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கோம். ஆனால் அதுக்கெல்லாம் டேங்க் ஃபில் ஆகலை. ஏன்னா நம்ம அங்கேருந்து அந்த ரைடு எடுத்து வரும்போதே பெட்ரோல் காலி ஆச்சுன்னு சொன்னேன்ல. அப்போ நான் வர வழியிலே ஒரு 200 போட்டேன். ஓகே, இது நம்மளோட ஏர்னிங்ஸை கணக்கு பண்ணுவோமா? இன்றைக்கி நம்மளோட ஏர்னிங்ஸ் டோட்டலாக இன்னைக்கு நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 2776 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். கரெக்டு தானா? ஆமாம், 2776 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நான் கிட்டத்தட்ட 3000 டச் பண்ணணும்னு நினச்சேன், பட் டச் ஆகலை. 3000 ஏர்ன் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது இல்லை? சரி, ஓகே, பார்த்துக்கலாம். 2776 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 2776. அப்புறம் இப்போ பெட்ரோல் இதில் ஒரு 300 எவ்வளோ ஆச்சு? 342 இங்கே இல்லாமல் அங்கேருந்து ஒரு 200 பெட்ரோல். அப்படின்னா 542 ரூபா பெட்ரோல் ஆகிருக்கு டோட்டலாட்டு. 542 கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குன்னா 229 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஓ, ஓகே ஓகே ஓகே. 542 ரூபா பெட்ரோல். அப்புறம் காலைல டிஃபனுக்கு எவ்வளோ ஆச்சுன்னா 35. எங்கே இருந்தால் சாப்பிட்டேன், பட் ப்ளேஸ் மறந்துட்டேன். ஆவடிக்கிட்டேன்னு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், 35 ரூபா ஆச்சு. மத்தியானம் சாப்பிடக்கு அதுவும் 35 தான். சாப்பிடல, பட் ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டேன், அது ஒரு 35. வேறு எதுவும் இல்லைல்ல? ஓகே, பரவாயில்ல. இன்றைக்கி நம்ம 2000 ரூபா ப்ராஃபிட் எடுத்துருக்கேன். 2164 ரூபா. 2164 ரூபா இன்றைக்கி நம்மளோட ப்ராஃபிட்டு. நம்ம அந்த ஒரு ரைடில் மட்டும் எவ்வளோ ஏர்ன் பண்ணோன்னா 650 + 287. அதாவது இந்த 300 சில்லற ஆர்டர் இருந்துச்சுல, அதை கமிஷன் போக 287 ரூபா நமக்கு வந்திருக்கு. 650 + 287. 650 + 287 ரூபா. ஓ,